நடுவர் அவர்களே, செல்போன் என்பது மனிதன் நம்பிக்கைக்குரிய துணை. அதன் மூலம் நாம் தான் உலகத்தையே கையில் வைத்திருக்கிறோம். அவசர நேரங்களில் உடனடி தொடர்பு கொள்ளலாம், குடும்பத்தாரின் நலத்தை அறியலாம். அது மட்டுமல்ல, கல்வி, வங்கி சேவை, மருத்துவ ஆலோசனை எதையும் ஒரு கிளிக்கில் பெற முடிகிறது. அதனால் செல்போன் நம் வாழ்க்கையை எளிதாக்கும் சாதனமாக மாறியுள்ளது. நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் உணவில்லாமல் கூட நம்மால் இருக்க முடியும், செல்போன் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அது நம் வாழ்வின் ஒரு அங்கமாக மாறியுள்ளது. எனவே செல்போன் என்பது வரமே என்று கூறி இடம் சார்கிறேன். நன்றி. ஆமாம், கொரோனா காலங்களில் ஆன்லைன் வகுப்புகள் எல்லாம் செல்போன்ல தானே நடந்துச்சு. அடுத்ததாக செல்போன் என்பது சாபமே என்ற அணியில் இருந்து பேச வருகிறார் அஸ்மா ஹாஜிரா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, என் தோழியின் கருத்து சரிதான். ஆனால் அதற்கு மறுபக்கம் உள்ளது. செல்போன் இன்றைய தலைமுறையை அடிமைப்படுத்தியுள்ளது. இளைஞர்கள் இரவு பகலாக மொபைல் பயன்படுத்தி உடல் நலம் கெடுகிறது. கண்ணின் பிரச்சனை, தூக்கமின்மை, மன அழுத்தம் ஆகியவை அதிகரித்து வருகிறது. இளம் வயதிலேயே மரணமும் அதிகரித்து வருகிறது. எனவே இளைஞர்கள் மட்டுமின்றி குழந்தைகளும் செல்போன் இன்றி இருப்பதில்லை. நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை சாப்பிடுவதற்கு செல்போனில் காட்டும் படம் காட்டுற நிலையில் இருக்கிறது. எனவே செல்போன் பயன்படுத்துவது ஒரு சாபமே என்று கூறி இடம் சாருகிறேன். சரிதான். பள்ளி மாணவர்கள் அதிகமாக செல்போன் பயன்படுத்துகிறார்கள். எனவே படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போய்விடுகிறது. அடுத்ததாக செல்போன் பயன்படுத்துவது வரமே என தனது கருத்துக்களை தெரிவிக்க வருகிறார் நத்தீஃபா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கும் அஸ்மா ஹாஜிரா அவர்கள் கூறுகிறார்கள், செல்போன் பயன்படுத்தினால் மன அழுத்தம் ஏற்படும் என்று. அது எப்படி? மன அழுத்தம் ஏற்பட்டால் நண்பர்களுடன் தொலைபேசியில் பேசினால் மன அழுத்தம் குறைகிறது அல்லவா? செல்போன் நாட்டு நடப்பை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுகிறது. இப்போது எல்லாம் யார் செய்தித்தாளை பயன்படுத்துகிறார்கள்? அனைத்து செய்திகளையும் மொபைலில் தெரிந்து கொள்கிறார்கள். இது மட்டுமா? கரண்ட் பில் கட்டலாம், பணம் பரிமாற்றம் செய்யலாம், ஏன் பள்ளிகளில் கூட ஆன்லைன் அட்டெண்டன்ஸ் போடுகிறார்கள். மாணவர்களின் மொத்த விவரங்களை தெரிந்து கொள்ள செல்போன் தான் பயன்படுகிறது. முக்கியமாக ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமல்ல, இன்று ஒரு மாணவனுக்கு பாடத்தில் எந்த சந்தேகம் வந்தாலும் கூகுளை தட்டி உடனேயே சந்தேகத்தை தீர்த்து விடுகிறது. பிறகென்ன, ஆசிரியர் தேடி ஓட வேண்டியதில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். ஆமாம், இப்போதெல்லாம் கேள்விக்கான பதிலை கூட செல்போன் பார்த்தே தெரிஞ்சுக்கிறாங்க. பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் நடத்துவதற்கு கூட செல்போன் பயன்படுகிறது. மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் பாடங்களை விவரமாக கூறப்படுகிறது. அடுத்ததாக செல்போன் பயன்படுத்துவது சாபமே என்ற அணியில் இருந்து பேச வருகிறார் ரூஹினா தாஜ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என் எதிரணியில் என் தோழி நதிஃபா அவர்கள் செல்போன் ஒரு வரமே என்று தவறாக கூறுகிறார்கள். நடுவர் அவர்களே, மனிதனை எந்த நேரத்திலும் பதற்றமாகவே வைத்திருப்பது செல்போன். குடும்ப பிரச்சனைகளை அதிகம் உருவாக்குகிறது. ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்றவற்றை பயன்படுத்தி இளைஞர்களை தீய வழியில் செல்ல வழிவகுத்துகிறது. செல்போன் அதிகமாக நன்மைகளை விட தீமைகளுக்காகவே பயன்படுத்துகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் ரீல்ஸ் மோகம், செல்ஃபி மோகம் அதிகரித்து அதனால் விபத்துகள், மரணங்கள் ஏற்படுவதை தினம் தினம் கேள்விப்படுகிறோம். சாலைகளில் செல்லும் போது கூட செல்போனை பயன்படுத்தி கொண்டே செல்வதை பார்க்க முடிகிறது. முக்கியமாக குடும்பங்களை பிரித்து விடுகிறது. எனவே செல்போன் ஒரு சாபமே என்று கூறி இடம் சார்கிறேன். நன்றி. ஆமாம், சுற்றுலா தலத்திற்கு செல்லும் மக்கள் செல்ஃபி எடுக்கிறேன் என்று ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். எனவே பல உயிரிழப்பு ஏற்படுகிறது. அடுத்ததாக செல்போன் பயன்படுத்துவது வரமே என்ற அணியில் இருந்து பேச வருகிறார் தாரிகா அவர்கள். எனது எதிரணியில் உள்ள எனது தோழி ரோஹினா தாஜ் அவர்கள் செல்போன் சாபமே என்று உணர்கிறார்கள். அது எப்படி செல்போன் சாபமாகும்? சாலையில் விபத்து ஏற்படுவதற்கு காரணம் செல்போன்
கொள்கிறார்கள். ஆனால் சாலையில் விபத்து ஏற்பட்டால் ஆம்புலன்ஸை உடனடியாக அழைப்பதற்கு செல்போனே உதவுகிறது. இதற்கெல்லாம் செல்போனை குற்றம் சொல்ல முடியாது. மாணவர்கள் காணொளி பாடங்கள், வினாத்தாள் தயாரிப்பு ஆகியவற்றின் மூலம் பல நன்மைகளை பெறுகின்றனர். இத்துடன் கிராமப்புறத்திலும் மக்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியை அடைகின்றனர். மருத்துவம், விவசாயம், வணிகம் என அனைத்தும் செல்போனின் மூலம் விரிவடைந்துள்ளது. எங்கோ எந்த மூலையிலோ எந்த நாட்டிலே இருந்தாலும் அவர்களை ஆடியோ வீடியோ கால் மூலம் எளிதாக தொடர்பு கொள்ளலாம். இன்றைய நாட்களில் அநேக இளைஞர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள். நமக்கு தெரியாத தேவையான விஷயங்களை செல்போன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். எனவே செல்போனின் மூலம் நமக்கு அதிக நன்மைகளே உள்ளது. நடுவர் அவர்களே, தீர்ப்பு சொல்வதற்கு முன் யோசித்து பாருங்கள். நீங்களே அதிகமாக செல்போனை தானே பயன்படுத்துகிறீர்கள். எனவே செல்போன் என்பது வரமே என்று தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நம்ம தாரிகா அவர்கள் எனக்கே ஐஸ் வைக்க பாக்குறாங்க. இவங்க சொல்றதும் சரிதான். எங்கேயோ இல்ல குழந்தைகளை பார்த்து இங்க சந்தோஷப்படுறோம். சில மருத்துவ குறிப்புகளையும் சமையல் குறிப்புகளையும் செல்போன் பார்த்தே தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக செல்போன் பயன்படுத்துவது சாபமே என்ற அணியில் இருந்து பேச வருகிறார் ஆஃபியா அவர்கள். வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் எதிரணியில் உள்ள தாரிகா செல்போன் பயன்படுத்துவது வரமே என்று எப்படியெல்லாம் முரட்டுகிறார்கள். நடுவர் அவர்களே, இளைஞர்கள் பெரும்பாலும் அதை தவறாகவே பயன்படுத்துகிறார்கள். வீடியோ கேம்கள், சமூக வலைத்தளங்கள், வதந்திகள் ஆகியவை அவர்களின் நேரத்தையும் மனதையும் வீணாக்குகின்றன. செல்போன் இல்லாமல் ஒரு நாள் கூட வாழ முடியாத நிலை உருவாகியுள்ளது. குடும்பங்களில் ஒருவரோடு ஒருவர் உரையாடுவது குறைந்துள்ளது. எங்கேயோ இந்த மூலையிலோ Facebook ஃப்ரெண்ட் ஆகி சேட் பண்ணும் பிள்ளைகள் தன் கூட பிறந்த அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, ஏன் அம்மா அப்பாவுடன் கூட பேசுவதில்லை. தனித்தனி ஆளுக்கு ஒரு செல்போனில் உரையாடுகிறார்கள். எனவே நடுவர் அவர்களே, செல்போன் பயன்படுத்துவது சாபமே என தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி. அருமை அருமை. குடும்பங்கள் பிரிவதற்கு மட்டுமல்ல, குடும்பங்கள் சேர்வதற்கு மட்டுமல்ல, பிரிவதற்கும் அதிகமாக உதவுகிறது என தன் வாதத்தை வைத்துள்ளார். நடுவர் அவர்களே, நீங்கள் கண்ணாடி அணிவதற்கு காரணம் கூட செல்போன் தானே. எனவே செல்போன் என்பது ஒரு சாபமே என தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆஃபியா அவர்கள் இந்த கருத்தை முன்வைப்பாங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். என் அலுவலக வேலைகள் அனைத்தும் செல்போனில் தான் உள்ளது. இது அணியினர்களின் கருத்துகளும் உண்மை. செல்போன் என்பது ஒரு அருமையான கண்டுபிடிப்பு தான். ஆனால் அதை பயன்படுத்தும் விதமே அது வரமா அல்லது சாபமா என்பதை தீர்மானிக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் கட்டுப்பாடு, பொறுப்பு மற்றும் நியாய உணர்வுடன் செல்போனை பயன்படுத்த வேண்டும். செல்போனை முறையாக பயன்படுத்தினால் அது வரம், தவறாக பயன்படுத்தினால் அது சாபம் என தீர்ப்பளிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்முடைய முன்னாள் பள்ளி ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர், அவருடன் பயணித்த காலங்கள் ஒரு சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். தென்னிந்திய அளவில் ஸ்மார்ட் ஹவுஸ், நவீன சிறப்பு